நடிகராக நான் பார்க்கறத விட அகரம்ல ஏதோ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் கூட சேர்ந்து நானும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்குங்கிறத நடிகருங்கிறத விட பல மடங்கு உயர்வா பார்க்குறேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. நடிகர் சூர்யா நம்முடைய ஆள்குள்ளம். அவர் இந்த பகுதியில் எங்கே வந்தாலும் அவரை முதலில் எட்டி உதைக்கிற ஒரு இளைஞனுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம். போனீங்கன்னா சூர்யா மாதிரி படிஞ்சு போய் பார்க்கலாம். இதே ஹாஸ்பிட்டல் தான். இந்த சூர்யா மாதிரி தம்பி எல்லாம் வந்து எங்க சினிமா தியேட்டர் ஓட்டிடுவான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் தாத்தாவும் தியேட்டர் தட்டல. கொசு தொல்லை ஒழிஞ்சது. யாரு என்ன வெறுப்பை விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம். நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கையை அழகாக்க வேண்டியதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவருக்கு நிறைய ஆசை இருக்கு, இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும். நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியா இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க. 6800 மாணவர்கள் படிச்சிருக்காங்க அப்படிங்கறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் தலைமுறை பட்டதாரிகள். எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். என் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவர் வந்து கடவுளுக்கு மேல சாமி எங்க ஆளால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு வாடகை. சூர்யா சார் மூலமா இந்த வாய்ப்பு எங்க பொண்ணு கிடைச்சது சார். இன்னைக்கு படிச்சுட்டு நல்லா இருக்கா. என் வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சார். யார் வீட்டை போயிட்டு சோறாக்கிட்டு உட்காந்துருப்பேன்னு தெரியாது. ஆனா நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன்னா சூர்யா தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.